It's time to rise. It's time to fight. It's time to be a hero in someone's life. ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். நான் தான் சிங்கர் சௌந்தர்யா பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக நான் ஸ்லைட்லி ஒரு ரோல் ஷிஃப்ட் அப்படி ஜென்ரலா ஒரு இன்டர்வியூல என்ன கெஸ்டா கூப்பிட்டு கேள்விகள்லாம் கேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் ஹோஸ்டா இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கேன். எஸ், டுடே இஸ் கேன்சர் சர்வைவர்ஸ் டே. எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா அசோசியேட் ஆன தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்ட் அவங்களோட இனிஷியேட்டிவ். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அருண் கொடுத்த போது எஸ் அஃப்கோர்ஸ் ஐ வில் டாக் டு தெம் அப்படின்னு நான் சொன்னேன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ காட் டு மீட் ஆல் ஆஃப் யூ டுடே. ஹாய் வைஷ்ணவி, ஹாய் சிந்தியா மேம், ஹாய் மகாதேவன் சார். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? We are fine. ஃபைன் சிசி, we are fine. மகாதேவன் சார், நீங்க சொல்லுங்க, லாக்டவுன் எப்படி போகுது உங்களுக்கு? I am a retired person. ரிட்டையர் ஆனவருக்கு எப்பொழுதுமே லாக்டவுனை பற்றி we don't bother about it. Only walking we were doing outside. Now we are doing inside our terrace, our home. இந்த டெரஸ். Yes. அதனால not much affected. சிந்தியா மேம், ஹாய். Hey, You tell me, how is lockdown treating you? how's lockdown? I'm actually enjoying it. Missing my badminton though. Like Uncle was saying, just Wow. don't go out. Ah. Whole of this month I didn't go anywhere. So that is boring. It used to be Okay. such a lovely routine. Go in the morning and tire yourself out and then come back. That was really I know, nice. ஆமா, I'm missing ஆமா, that. ஆமா. I'm really missing that. அப்படியே எல்லாம் வர வழியில I'll pick up all the groceries and the vegetables, mask எல்லாம் போட்டுட்டு. So I'm missing that. Okay. வைஷ்ணவி, ஹாய். ஹாய் சிஸ், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிஸ். நல்லா இருக்கேன். நான் சேஃபா மதுரையில இருக்கேன். சென்னையில போன வருஷம் அப்படிதான் லாக்டவுன் அப்படின்னு ஒரு மாதிரி இன்ஸ்டிங் சொல்றதுக்கு முன்னாடியே கிளம்பி நான் மதுரைக்கு வந்துட்டேன். இந்த தடவையும் நான் கரெக்டா கிளம்பி மதுரைக்கு ஒரு 2 நாள்ல லாக்டவுன் போட்டாங்க. ஸோ பேசிக்லி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஐ ஹோப் நீங்களாம் சேஃபா இருக்கீங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Yes, தேங்க்யூ yes, ஸோ yes. மச் ஆல் தி த்ரீ ஆஃப் யூ ஃபார் அக்ரீயிங் இன்னைக்கு இந்த ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு. பிகாஸ் ஐ எம் எய்மிங் அட் ஷேரிங் த மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆனும் அப்படிங்கிறது தான் the entire idea of having this conversation. So first of all, thank you so much for agreeing to be a part of this. On behalf of தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்ட் நான் உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். So to start with, I would like to ask Vaishnavi, being the youngest of all, how do you feel about having fought cancer, Vaishnavi? நீங்க அட்லீஸ்ட் சரி ஒரு வயசானதுக்கு அப்புறம் நமக்கு ஒண்ணு வருது, சரி ஏஜிங் ப்ராசஸ்ல நமக்கு ஒண்ணு வருதுங்கிறது இட்ஸ் an entirely different, it shouldn't come to anybody, that's a different thought process. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா when you were young? ஆக்சுவலி ஐ ஹேட் அ கேன்சர் அட் மை ஏஜ் 4. எனக்கு 4 வயசுல தான் கேன்சர் வந்துச்சு. அட் 7 வரைக்கும் எனக்கு தெரியாது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது என்னன்னு. ஜஸ்ட் அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போறேன் வரேன், அது மட்டும் தான் தெரியும். ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி யூ ஹேவ் அ கேன்சர். அந்த மாதிரி டியூரிங் கேன்சர் என்னென்ன ஃபேஸ் பண்ணன்றது எனக்கு தெரியாது. மேபி மம்மி தான் ஃபீல் பண்ணிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ரெக்கவர் பண்ணாங்கன்றது. What cancer did you have, if that's okay? I had a ALL, blood leukemia, ALL leukemia. Okay. Blood cancer. Okay. In 2003 வரைக்கும் 3 years treatment. So உங்களுக்கு ஒரு 3 years சாலிடா 3 years நீங்க அப்ப ஸ்கூலுக்கு போகல இல்லையா? ஒரு 6 months போனேன். அதுக்கப்புறம் அவங்களே நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு அவங்களே ப்ரோமோட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அப்படிதான் ஒரு செட் ஆஃப் ஸ்கூல். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெகுலரா ஸ்கூல் போக ஆரம்பிச்சாச்சு. எப்படி இருந்தது அந்த என்வாயன்மெண்ட் உங்களுக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா 7th ஏஜ் ஆஃப் 7ல இருந்து எனக்கு ஓரளவுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியும். ஆக்சுவலி கேன்சர் கியூர் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பிளேஸ் சேஞ்ச் ஆயிட்டோம். ஆக்சுவலி போரூர்ல இருந்தோம், அதுக்கப்புறம் நாங்க சென்னை பெரம்பூர் வந்துட்டோம். ஸோ ஸ்கூலும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் வேற ஸ்கூல், நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ என்விரான்மெண்ட். கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அம்மா ஆல்ரெடி இந்த மாதிரி கிட் இப்பதான் கியூர் ஆயிருக்கா, ஸோ கொஞ்சம் கேரிங் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட கொஞ்சம் சொன்னாங்க.
அதுல இருந்து அவங்க ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆயிட்டாங்க. அவங்க கூடுதலா கொஞ்சம் கான்சியஸா சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க, உங்களை எதுவுமே பண்ண விடக்கூடாது அப்படின்னு. ப்ரொடெக்டிவ் ஓகே, பட் வந்து அது எப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீ கலந்துக்க கூடாது, இதை நீ பண்ணக்கூடாது, இது நீ இந்த மாதிரி குழந்தை நீ இதை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது நிறைய. ப்ரொடெக்டிவ் பேம்பரிங் அதெல்லாம் தவிர ஸ்கூல்ல how long was it there? ஒரு 9-10 இயர்ஸ், ஒரு 3-4 இயர்ஸ் நான் அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் அந்த ஸ்கூல்லே தான் படிச்சேன். அதுக்கப்புறமா தான் நான் எங்க வீட்ல வந்து கம்பல் பண்ணி ஸ்கூல் சேஞ்ச் ஓவர் பண்ணேன். எனக்கு இந்த ஒரு என்விரான்மெண்ட்ல முடியல, ஸ்கூலை மாத்திருங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அட்டாச் ஆகல, பசங்க பேசாம எதுலயுமே அட்டாச் ஆகாம அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதனால இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ரொம்ப யங் ஏஜ்ல அஃபெக்டடா ஒரு கிட் வரும்போது ரொம்ப ஓவரா ப்ரொடெக்டிவா இருக்கிறேன்ற பேர்ல அவங்கள வந்து பேசிக்கலி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ப்ரொடெக்டிவ்ன்றதை விட இந்த மாதிரி இருக்கிற குழந்தை இவ கூட இருந்தா நமக்கும் வந்துரும், அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் தாட் இருந்ததுனாலதான் நிறைய பசங்க அட்டாச் ஆகாம இருந்தாங்க அந்த ஸ்கூல்ல. ஆஃப்டர் ஷிஃப்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரியும் இந்த மாதிரி நான் ஐ ஹேட் கேன்சர் இன் மை ஏஜ் 4 அந்த மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அப்பத்துல இருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பவும் வரைக்கும் இருக்காங்க. I hope schools and teachers understand and make people understand that we might have kids who've gone through this come study with us. So நீங்க வந்து you have to behave yourself, நீங்க accommodative-ஆ இருக்கணும்ன்றதையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். I think there's nothing wrong because you can always expect a kid come back like that. Mid schoolல வந்து join பண்ற நிறைய குழந்தைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? So I think from your experience, whoever is watching this, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்க விடுங்க அந்த குழந்தைய அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் வைஷ்ணவி ஃபார் டெல்லிங் அஸ். தேங்க்யூ. மாதவன் சார், நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் லேட்டர் இன் லைஃப் இஸ் when you went through this, இல்லையா? Can you tell about how this happened? Yes. Initially I got colon cancer. So same colon cancer, same place. அது எப்படி டயக்னைஸ் பண்ணாங்கன்னாக்கா, ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல் ஒன் டே. அடை அவியல்லாம் இருக்குதுல்ல, அந்த அவியல் நிறைய சாப்பிட்டேன் அன்னைக்கு. நல்லா சாப்பிட்டு ரொம்ப திருப்தியா இருந்தபோது ஐ ஹேட் வாமிட்டிங். ஐ வாஸ் இன் அசோக் நகர். வாமிட் பண்ண உடனே மாயா நர்சியம் அழைச்சிப்போம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப ஐ ஃபீல் இட். மை டாக்டர் கிட்ட சொன்னேன். அண்ட் ஷீ took me to the hospital. She took care of me. And அப்போ வயிற்று அம்மிக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா ஐ டோல்ட் ஹர் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் ஹேட் கேன்சர், கோலன் கேன்சர். கைண்ட்லி அந்த ஆங்கிளையும் பாருங்கப்பா, நான் நல்லா சொன்னீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தாக்க இந்த இடம் கொஞ்சம் முண்டை இருக்கு, எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஏதோ இதா இருக்குது, வி வில் டேக் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி நர்சிங் ஹோம்ல இம்மிடியட்டா ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எடுத்து பார்த்தாக்க கட்டி இருக்குது, யூ ஹாவ் கொலனோஸ்கோபி செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் அக்பர் அலி. அண்ட் ஹீ ஆப்ரேட்டட். அந்த சிறுகுடல்ல ஒரு 1 feet இருக்கும், அதில் நடுவில் எங்கே கேன்சர் இருக்கோ அந்த இடத்த அதுலேருந்து இங்கே ஒரு 2 அங்குலம், இங்கே ஒரு 2 அங்குலம், கிட்டத்தட்ட 4-5 அங்குலத்துக்கு கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு தேவில் ஜாயின் இட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க. அதையும் அப்புறம் தனியாக எடுத்து காமிச்சாங்க, இதை கட் பண்ண போர்ஷனு, இதை ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஐ காட் இட் வித்தின் வீக் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆக்சுவலி எனக்கு அக்கா அண்ணாக்கெல்லாம் இருந்ததுனால ஐ நெவர் பாதர்ட் அபவுட் இட். நார்மலி ஜஸ்ட் ஃபார் ஃபீவருக்கோ அதுக்கோ போகிற மாதிரி தான் ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல். ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் ஐ வில் கெட் த்ரூ திஸ் திங். தட்ஸ் வை வாட் ஐ வாண்ட் டு டெல் டைரக்டிங் திஸ் லாங் ஸ்டோரி. ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்தாக்க அதர் ஷுட் ஆல்சோ ஹாவ் செக்அப். அதுவும் எஸ்பெஷலி கோலோன் கேன்சர், இதெல்லாம் வந்து பிரெஸ்ட் கேன்சரும் சேம் திங். ஸோ ஃபேமிலியில் ஒரு have also should have this testing பண்ணிக்கணுங்கிறது தான் என்னுடைய மெயின். Thank you so much sir சொன்னதுக்கு. I am so glad you're fine. Thank you madam. I'm very glad. Cynthia ma'am, நீங்க சொல்லுங்க. So how did it all start? I mean, I would like to know more about the mental strength that you had when you came to know that you have been diagnosed with something like this. What exactly ran through your mind? Okay, if I can be very honest, I was actually broken. It was really hard because as a family, me and my boys, I was a single mom. So from 2003, it was a rough ride.
So this was like the last straw, you know. I really we didn't really expect this, and it was such a rude shock. And we already had so much to handle. இதுவுமா அப்படின்ட்டு இருந்துச்சு, you know. And ரெண்டு பசங்க, I had two boys. ஒருத்தன் வந்து 12th standard public exam, and the second one ரொம்ப playful. அவன் வந்து 12 years old. He really couldn't understand the seriousness of என்ன அது என்னன்னு புரியல அவனுக்கு. So it was very hard, very difficult. You have to believe and take your attitude matters. Your attitude matters a lot. Like he said, no, like my family, everybody had, so he wasn't scared. So something that I would really like to encourage people is, do not get scared. It's not a death sentence. The word cancer is not a death sentence. Yeah. So it's just a word, and it's how you take it. Although it was a rude shock, it was tough, it was hard, but I held on to people who could support me. Skin sparing mastectomy, I had an abdominoplasty, I had a primary reconstruction. By the way, mine was breast cancer. It was stage 2 entering stage 3. One of my nodes also was positive, so they had to remove all the 22 nodes, and it was like 7-8 hour surgery. Wasn't easy, but I held on to the word that God gave me, and there was a lot of support from people, and people really matter. You got to be with the right people, though. You don't want to go with those negative people who kind of pull you down. Stick with people who are positive, and believe that you'll go through this. It's not a big deal. And I must say, our doctors, and India, we are really blessed with great doctors. I'm really indebted to my oncologist, my consultant oncologist, and the plastic surgeon. I think we have a strong team here in India, and we don't need to worry. We are blessed. Okay, cool, nice. I'm so happy. That's probably the strongest way of மூணு பேருமே சொன்னது வந்து எனக்கு கேட்கறதுக்கு வந்து வாவ் அப்படி இருக்கு. பிகாஸ் யூ நரேட்டட் இட் லைக், எனக்கு அந்த வார் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஒன்னு இருக்கும்ல, இஃப் ஐ வுட் டாக் டு அ சோல்ஜர் ஆஃப்டர் அ வார், எப்படி அவங்க நரேட் பண்ணுவாங்களோ, தட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பன், திஸ் இஸ் வாட். நீங்க ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கீங்க, பட் எனக்கு அந்த ஃபீல் தான் வருது. பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தட் நீங்க நல்லா இருக்கீங்க. இப்போ எனக்கு ஒன்னு கேட்கணும். இன் டர்ன்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஐ லைக் டு நோ, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து கேன்சர் வருது, எனி ஃபார்ம் ஆஃப் கேன்சர் வருது அப்படின்னா என்ன விஷயங்கள், இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் சில விஷயங்கள் பண்ணோம். ஓகேவா? ஸோ நோபடி இஸ், ஐம் டாக்கிங் அபவுட் த க்ளோசஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, எவ்ரிபடி. என்ன பண்ணா உங்களுக்கு நெகட்டிவா ஃபீல் ஆகும், என்ன பண்ணா உங்களுக்கு பாசிட்டிவா ஃபீல் ஆகும்? சார் மகாதேவன் சார், நீங்களே சொல்லுங்க சார். எஸ், நம்ம ஜாலியா இருப்போம், நம்ம we will not bother about it. அத மாதிரி நல்ல சந்தோஷமா இருப்போம். Some people may come, they will weep actually, சத்தமா ஐயோ உனக்கு வந்துட்டே அப்படி இப்படின்னுட்டு. என் கேஸ்ல நான் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் அபவுட், எனக்கு ஐ காட் இட் அட் தி ஏஜ் ஆஃப் 57. அதனால எனக்கு ஐ டிட் நாட் பாதர். அப்பெல்லாம் எனக்கு அதை பத்தி நான் ஒன்றும், அவங்களுக்கு பாவம் அப்படிதான் தெரிஞ்சதுன்னு செஞ்சுக்கலாம் அப்படின்னு. சம் பீப்புள் யூஸ் ஆக்சுவலி தி வெப்ட் அண்ட் ஷவுட்டட், அது ஐயோ அப்படி வந்துட்டே, அப்படி தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர் அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் சின்னவங்க கொஞ்சம் மைண்ட் இதாக இருக்கணும்னு அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. வென் தே மீட் த பேஷண்ட், வரவங்க வந்து ஒரு நல்ல விதமா பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல வரணும். சில பேர் பயந்து போயிடுவாங்க, ஓ நம்மளால இதுல இருந்து சர்வைவ் ஆக முடியுமாங்கிற பயம் வந்துடும். அதனால அது நிறைய பேர், சில பேர் தெரியாது, மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய நல்லா தே ஆக்சுவலா ஒண்ணும் இல்லாத இதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ரைட். வைஷ்ணவி, நீங்க சொல்லுங்க, எது பண்ணா உங்களுக்கு ஓகேயா இருக்கும், எது பண்ணா ஐயோ தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்க்க வராங்கன்னா வந்து பாசிட்டிவா ஒரு 4 வேர்டு, ஒன்னும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் சரியாயிடும், யூ வில் பி கெட் வெல் சூன், இதுக்கப்புறம் நிறைய லைஃப் இருக்கு, யூ கேன் கம் அப் வித் தட் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பாசிட்டிவ் வேர்ட் சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணலாம். சும்மா பரிதாபமா பார்த்துட்டு உனக்கு இப்படி ஆயிடுச்சே, இவ்வளவு கஷ்டப்படுறியே அப்படின்னு பரிதாபமா பேசும்போது நம்மளே அப்பதான் அதுல இருந்து வெளில வந்திருப்போம். நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதுல இருந்து இப்பதான் நம்ம வெளில வர ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளாலேயே எல்லாமே சாதிக்க முடியும், ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவா வந்து பேசினாங்கன்னா ரொம்ப ஹர்ட்டா இருக்கும். நம்மளே கஷ்டப்பட்டுதான் அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளில வரோம். ரைட். சிந்தியா மேம், நீங்க சொல்லுங்க. I guess they covered it. Be with positive people, and you don't want the naysayers. And I found my mom, like, she used to keep
calling people, telling them about the problem. I really didn't feel that there was a need for that. And basically, I think they want comfort, so they look out for people outside. And I don't want my story going out. And when I lost my hair, that was worse than losing my breast. It was like very embarrassing. I didn't want to see anybody. I used to wear a scarf, a little one net kind of thing on my head, one cap kind of thing. And I never would want to go out. I never would want people to visit me. So like uncle was saying, it's better they don't come and see us at that time. One, we are really, our immune system is really down after the chemo, and you really don't want any infection. So for that reason, it's good that they do not visit. And when I lost my hair, I really didn't want to see people. So maybe they can avoid visiting. There are a lot of people, to be very honest. Why I'm saying we need to draw inspiration from your experiences, because நீங்க ஃபீல் பண்ண எமோஷன்ஸ் எஸ்பெஷலி வித் பீப்புள் அரவுண்ட், அது என்னங்கிறது மக்களுக்கு கன்ஃபார்மா புரியணும். நாட் பிகாஸ் கேன்சர்னால மட்டும்ங்கிறதுக்கு இல்லை, இப்போ ஏதாவது ஒரு 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 எனி கண்டிஷன் ஒரு டிசீஸ் யாருக்கு இருந்தாலுமே இது இந்த இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வில் இதை பார்க்குற ஒரு 4 பேருக்கு சரி நம்ம இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு சேஞ்ச் ஓவர் அவங்களுக்குள்ள வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் க்ளூலெஸ் அபவுட் ஹவு டு டீல் வித் பீப்புள். அவங்க எது சொன்னா கரெக்டா இருக்கும், எது சொன்னா கரெக்டா இருக்காதுங்கிறது அவங்களுக்கு புரியல. நவ் நான் சொல்றது ஒரு ஒரு 10-15 years பேக். இப்போ they are showing people coming out of it and stuff. இப்போ கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டு இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடியே மாறி இருந்தா இந்த கசப்பான அனுபவங்கள்லாம் இல்லாம இருந்திருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு நோ, சிந்தியா மேம், நீங்க வந்து so you were a single mother, so you had gone through something before that. What was your biggest fear after what would my children do if I was gone? I didn't have anyone to fall back on, and what would they do? That was my fear. But that was very short-lived. As I told you, I held on to the word. I held on to people who brought me comfort. Only a few people, not the whole group. I would be very choosy. I just had that inner circle. I only would want them to come. Right. I would only want to share with them. So you're not comfortable with everybody, right? So you just need Right. those very genuine people, or at least whom you feel attached and connected to be around for you. I think இப்போ கொஞ்சம் இப்போ the awareness campaigns எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஈவன் தேன்மொழி ட்ரஸ்ட் கூட நிறைய பண்ணுவாங்க for certain type of cancer. மக்களுக்கு இது ஒரு இது ட்ரீட்டபிள், திஸ் இஸ் நாட் டெர்மினல் அப்படின்னு சொல்றதுக்கே அவேர்னஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ சில டைப் ஆஃப் கேன்சருக்குலாம் வந்து அவங்க இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா people have access to a lot of information these days. As much as internet is a boon and a bane, like I would say, இதெல்லாம் now they know a little about certain things. வைஷ்ணவி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நீங்க ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கீங்க. இப்போ இந்த சென்ஸ் நீங்க ஒரு காலேஜ்க்கு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பத்தி தெரிய வந்ததுக்கு அப்புறம் how supportive were they? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஐ ஷேர்ட் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து என்னை எப்படி கூல் பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதை விட என்னென்னமோ இருக்கு, நீ இது பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஏதோ நான் சாதிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காம நார்மலா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நாள் எனக்கு ரொம்ப முடியல, ஃபீவர் அந்த மாதிரினா எஜுகேஷன் வைஸ் செம்மையா ஹெல்ப் பண்ணுவாங்க. நோட்ஸ் கொடுக்கறது, மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்கறது, ஒன்றும் கிடையாது, நாளைக்கு கிளம்பி மரியாதை என்ன இருந்தாலும் கிளம்பி வந்துரு, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவா பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்றது எனக்கு சாரி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகுமா, இல்ல ஹவு டஸ் இட்? ஆக்சுவலி உனக்கு இதெல்லாம் இருந்தது, நீ பெருசா சாதிச்சுட்டேன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும். இது என்ன நம்ம பண்ணது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி தோணும். ஆக்சுவலி இந்த மாதிரி சொல்லும்போது ஓகே, நமக்கு வந்தது ஏதோ ஒரு நார்மல் ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் காமன், எவ்ரி ஒன், நிறைய பேருக்கு வருது, நிறைய பேர் கியூர் ஆகி போறாங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து இது இட்ஸ் நாட் எ பிக் திங். இதை விட என்னென்னமோ பெரிய விஷயம் இருக்கு. இது கடந்து வந்தது எனக்கு அவ்வளோ பெரிய பேட்டிலா தெரியல. பட் ஐ சர்வைவ்ட்.
see any condition for that matter, அது ஒரு நமக்கு ஒரு ஒரு ஹிக்கப் வருது வாழ்க்கையில அப்படின்னா அதை எப்படி தைரியமா கடந்து போறோம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். That's exactly what I wanted to ask. That was my next, that is about to be my next question. ஒரு சுத்தி ஒரு so when of course the treatment for cancer is quite expensive, we cannot deny it. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா it is இன்னும் R&D நிறைய போயிட்டு இருக்குங்கிறதுனால whatever advancements happen, accordingly treatment costs, it keeps becoming higher people. So நமக்கு so when we were facing these challenges, so health related challenges நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு financial issues வந்திருக்கலாம், இல்ல emotionally drained ஃபீல் பண்ணிருக்கலாம், or future நினைச்சு ஒரு வரி வந்திருக்கும். I want to live a very happy life after this. I would do anything to do that. I have the inner strength அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும்ல. அத பத்தி எனக்கு கொஞ்சம் எலாபரேட்டா if you can explain, as எனக்கு I would like to know how that worked for you. I would like to hear it from Cynthia ma'am. Okay, for me it was pretty easy because okay, started off it was tough, it was hard. So I did all that the doctors told me. I went for my chemos. There were 8 chemos. I cooperated. I did all that was supposed to be. So there was not a time, there was not, because I have heard from a few people that I know that ஒரு பாயிண்ட்டுக்கு மேல they wouldn't want to take up such treatments. They fear treatments. They feel frustrated about taking all of this. I wanted to tell people how important it is to finish their treatments, correct, and how emotionally strong they should be by cooperating with the family, correct, and friends who are supporting them. என்ன மாதிரி ஒரு mental capacityல அவங்க இருக்கணும்? You need to cooperate. You really need to cooperate. See, ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி faith இருக்கலாம், but நீங்க unless you cooperate with the doctor, they are not going to be able to help you. They are also human beings. They have a plan for you. They have a plan. They've given you a chemos, what you have. You need to cooperate. It's painful. I'm telling you, it's painful. And chemo லாம் பண்ணும்போது குத்துவாங்க, வெயினே கிடைக்காது. குத்தி ஒரு கிரீனா போவேன். அன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு கீமோ போனேன்னா கிரீனா இருக்கும். இந்த இங்க ஒரு இடம் கால் எடுப்பாங்க. தென் ஃபைனலி எனக்கு என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா கழுத்துல. So அந்த சென்ட்ரல் வெயின்ல they used to give me. So that was like ஒரு போட் மாதிரி போட்டு whole day அது அப்படியே இருக்கும் அங்க. So you need to cooperate. It's tough. It's very difficult, but you need to cooperate. So that's something that even if you're finding it difficult, push yourself. போங்க, கிளம்பி போங்க. It's okay. They know better. அவங்க படிச்சிருக்காங்க. God has blessed them and they're there to help you. And அது நீங்க கோஆபரேட் பண்ணலனா too bad for you. You have to. You must cooperate with the doctors. Right. Vaishnavi, yes. Okay, so how stronger have you got? நான் பர்சனலா கேக்குறேன், நான் எக்ஸ்டர்னலா நான் கேட்கல. இல்ல இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால நீங்க அஃபெக்ட் ஆனது இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால சப்போர்ட் கிடைச்சது இருக்கட்டும், ஃபேமிலினால இருக்கட்டும், பட் ஒரு இண்டிவிஜுவலா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ஸ்ட்ராங்கர் அப்படின்றத விட சின்ன வயசுல இருந்தே எல்லாமே அம்மா வந்து என்ன தனியாவே கத்துக்க அனுப்புவாங்க. பேம்பர் பண்ற மாதிரி இல்லாம அம்மா வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். மத்தபடி என்னோட விஷயத்தை எல்லாமே நானே பண்ணணும். எங்கேயா போகணும்னா தனியா போகணும். 12th ஒரு மேஜர் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால 6 months ஸ்கூல் போக முடியல. சோ என்னால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாதனால என்னோட கெரியர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் ஐ சூஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த லைன்ல போனதுனால இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சு அப்படி போயிடுச்சு. ஸோ அதுல இருந்து வெளியில வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே நம்ம இப்ப இதை எடுத்திருக்கோம்னா இதுல பெஸ்டா கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கர் மைண்ட் கொண்டு வந்துட்டு அதுல அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, சிங்கிள் டிகிரியில என்னால அச்சீவ் பண்ண முடியாது, டபுள் டிகிரியில பண்ணணும்னு சொல்லிட்டு டபுள் டிகிரி எடுத்து படிச்சு அப்படி ஒரு இந்த இதுதான் ப்ராப்ளம், அதுலயே ஸ்டக் ஆகி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்ததுனால என்ன பண்ணா இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணலாம், என்ன பண்ணா இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கர் ஆகலாம், எதை நோக்கி போறோம் அப்படின்ற ஒரு பாத்தை கிரியேட் பண்ணேன். எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலுமே அதுல பாசிட்டிவா எதை எடுத்துக்கலாம். நம்ம சுத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னால இது முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. பட் அதுல நம்ம பாசிட்டிவா எதை எடுத்து நம்மளால சேஞ்ச் பண்ணி நம்ம லைஃப் நல்லா லீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் அதுல இருந்து அப்படியே சேஞ்ச் ஆனதுதான். ரைட். மகாதேவன் சார், வாட் வில் மேக் யூ கொஞ்சம் ஃபீல் லைட்டர் அபவுட் தி ஹோல் திங் சார்? நீங்க என்ன பண்ணுவீங்க டு டிஸ்ட்ராக்ட் யுவர்செல்ஃப்? ஆக்சுவலி கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக தான் இருந்ததுனாலையும் ஃபேமிலி ப்ராட் அப் அண்ட் அதர் திங் எனக்கு அவ்வளோவா எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ் அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி ஃப்ரம் த பிகினிங் எங்களே கொஞ்சம் ரெகுலர் வீட்டிலே கொஞ்சம் அந்த சந்தியாவதனம் பண்ணுறது, அது
பிராணாயாமம் பண்ணுறது அதெல்லாம் சிலதெல்லாம் சொந்த ஏர்லி சைல்டுஹுட்டில் இருக்கிறதுனாலையும் வாட் இஸ் லைஃப் இதெல்லாம் கொஞ்சம் அதை பற்றி சம்ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் அதர் திங் பார்க்கறதுனாலையும் படிச்சுட்டு வந்ததுனாலையும் அண்ட் சான்ஸ்கிரிட் அது இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால எக்ஸ்டர்னல் மெத்தட்ஸ் அவ்வளவா ரொம்ப எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல ஆக்சுவலாக. அதனால I was not affected, and if at all if it comes, let it come, let me face. So been affected by cancer and affected by major diseases, and அவங்களாம் தான் வந்து இந்த மாதிரி இந்த நல்ல பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இறங்கணும், நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு. Yeah, because they have survived, living life meaningfully would have become their priority. I think because they consider this as Definitely. I am blessed. எனக்கு I am fortunate. I have fought this. எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நான் இன்டர்னலா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். So I have to live life meaningfully. Be very very happy with what you have. And I'm not saying compare yourself with people who don't have the things. அப்படி சொல்லல, அதுவே I don't agree to that. You don't have to compare at all. I don't know. I really wish we all as a race change our perspective to go through something to change after that. We have to live life meaningfully anyway. That's our purpose. So I think at least that we have to learn. And you have survived COVID also recently is what I heard. Yes, I got about a month back. ஒன்று கோவிட் இருந்தது. அப்புறம் நடுவில் ஒரு முதல் 2 நாள் வந்து சாதாரணமாக ஜுரம் வந்தது, 3 நாளைக்கு இருந்தது. அப்புறம் தேவையில்லை ஆயிடுச்சு. மை டாக்டர் ஃபோன்ட பாப்பா 5ஆவது நாள்லேருந்து மறுபடியும் 6ஆவது நாள்லேருந்து திரும்பி அது வேலையை காமிக்கும், பி கேர்ஃபுல் நாங்கள். அப்புறம் பிவர் டேக்கிங் அந்த மாதிரி அந்த 90 அது இதெல்லாம் ஆக்சிமீட்டர் எல்லாம் வச்சு ஆக்சிமீட்டர்லாம் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம். எதுக்கும் டு பி ஆன் தி சேஃபர் சைடு கிங் இன்ஸ்டியூட்டில் போய் அப்போ இடம் இருந்தது ஆண்டவ புண்ணியத்தில், அங்கே போய் 1 வாரம் இருந்தோம். நல்லா தே கேவ் மீ சம்ச்சுவஸ் ஃபுட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கேயும் ஒரு 15 நாள் ரொம்ப இதெல்லாம் மெயின்டைன் பண்ணேன், குவாரண்டைன். அண்ட் குவைட் ஆல் ரைட். ஒன்று அதுவும் ஆக்சுவலாக ஒரு லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். ஐ டிட் நாட் ஃபீல் மச் அபவுட் இட். மாஸ்க் டபுள் மாஸ்க் போட்டுக்கணும். ஆல் ஷுட் ஹேவ் இன்ஜெக்ஷன்ஸ் டெஃபினெட்லி. Vaccination you mean, sir? Yes, vaccine, COVID vaccination. ஓகே சார். பட் நீங்க வந்து அன்பிலீவபிள். எனக்கு அன்பிலீவபிள்னா எப்படி இருக்குன்னா, நீங்க ஜாலியா நரேட் பண்றீங்க சார். நீங்க வந்து வெரி இன்ஸ்பைரிங் டு வாட்ச். யூ ஆர் சோ கூல் to the mind. I would like to listen to a few lines of you sing your favorite songs, sir. சாங்கோட ஐ என்ஜாய் மியூசிக் ஆக்சுவலி. இப்போ அதில் சார் அப்படிலாம் சொல்லி நீங்க பாடாம எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க எனிவே பாடி தான் ஆகணும். जिंदगी एक सफर ये सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना. जिंदगी एक सफर ये सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना. चलते गाते जहाँ तू गुजर, दुनिया की नहीं परवान அப்படின்னு வரும். தேங்க்யூ. எவ்வளோ பிலாசபிக்கலா ஒரு பாட்டு பாடி இருக்கீங்க சார். அந்த லைன்ஸ் 3 லைன்லயுமே பயங்கரமான ஒரு மீனிங் இருக்கு. ஆமா, யாருக்குமே வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிய போகாது. நீ செம்மையா வாழ், பாட்டு பாடு, ஜாலியா இரு அப்படின்றாங்க அந்த பாட்டுல. அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல. That's what they saying. Thank you so much, sir. It was really nice listening to you sing. So இந்த மாதிரி ஒரு entertainment based or something that is like music or reading a book or அந்த மாதிரி, if you could tell what helped you the most, I think it will be helpful for a few people who are watching this. Cynthia ma'am, நீங்க சொல்றீங்களா? Hang out with good friends. You hang out with the positive people. Listen to your favorite songs. I used to listen to music. That's something that I liked. Messages also. அதுக்குன்னு ஓவர் ஸ்பிரிச்சுவல் எல்லாம் கூட வேண்டாம். யூ ஹேவ் அ பேலன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். So yeah, sometimes you overdo it, no? So sometimes you need that balance. So yeah, I think friends, talking to genuine friends. There were like some friends like from college, like Aruna, she took a flight and she came down from Cochin just to be with me for 2 days, and that was so meaningful. So it's nice. அப்போ கோவிட் எல்லாம் இல்லை, ஸோ பிரச்சனை இல்லை.
So she came, and the feeling of warmth, she's my college buddy, and she's like I'm June 16th, she's June 14th, 69. So we were like really close in college, and and then she sent me books. She sent me one Louis Hay book, Heal Yourself, and then she also sent me about Lance Armstrong, that's the cyclist who beat cancer. So these books were nice. She mailed it to me. She came over. So friends can make a big difference. Your childhood friends who are genuine. It's very important. மேம் நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது ஒரு நல்ல ப்ராசஸ்ன்றீங்க. ஜெனுவின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்க ஜெனுவின் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு மேம் எங்க ஜெனரேஷன்ல. நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? அதுவே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. அதனால நாங்க என்ன பண்றோம்னா இப்பெல்லாம் நான் அதுதான் பெஸ்ட். நான் ஜாலியா ஒருத்தர்கிட்ட பேசுறேன், எனக்கு எல்லாம் பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா கெயின் ஆயிடும்னா அது என் பாட்டி தான். ஒரு 5 minutes கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா போறோம், அப்படியே ஃப்ரெஷ் ஆயிரும். அப்பா இவ்வளவுதான் நான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ வில் ட்ரை டு டாக் டு ஹர். நான் பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டேன், நான் வேற எதையோ பத்தி பேசுவேன். அவங்க ஆனா அதுக்கான சொல்யூஷன் எப்படியோ கொடுத்துருவாங்க, செம்மையா இருக்கும். ஸோ you guys, if at all there are grandparents at home, I think we should make use of their perspective when all of this happens. So இவ்ளோ பேசியிருக்கோம் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி. what made you feel better, what did not make you feel better, and how you made yourself feel better, how your friends, relatives help you feel better, your doctors எவ்வளவு தூரம் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணும், or எல்லாத்த பத்தியும் we have covered. Today being Cancer Survivors Day, it is very important for me to ask you to give out a message to people who are watching this. இன்னைக்கு இங்க பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் நட்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு மெசேஜ் நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சார் மகாதேவன் சார், நீங்க. My brother is having bone cancer and he is surviving and he is undergoing treatment. I tell brother, be happy, we all are with you, you will be all right and God is with us. Thank you. And all my cancer friends, I tell you, you all will be okay. Have faith, have positive thinking. Definitely you will come out of very problem. Thank you. Thank you sir, thank you. Ma'am, Cynthia ma'am, நீங்க சொல்லுங்க. First, don't fret. It's natural to get scared, but it's okay. Just you need to talk to yourself. You overcome that fear and you just face it. Face the reality. Do whatever the doctor says. Have the right attitude, right friends, and never give in to negativity. Believe that you will come out. It's as I told you earlier, it's not a death sentence. You will get out of it as long as you believe. So you need to believe. Don't look at your circumstances. If there is something that's alarming in your circumstances, look for a stronger source. Like Uncle was saying, and I also went through in our own religious beliefs, whichever religion, you look up to God. Draw your strength from wherever you believe you're getting your strength from. Do that and do what you enjoy. Don't get stuck up. Just don't get stuck up. Life is not going to be over. Have your dreams, plan. I have big dreams. Most of it I want to give it to this, support cancer and people fighting cancer, and also employ people who are cancer survivors. People who don't have jobs or looking out for jobs and who want to support the cause. We can do something together. Like as we were discussing, like life is more than just about yourself. It's more than making money. It's not about you and your family. It's about reaching out. And that's why we are all here. We are here to support each other. And that's something we all learned the hard way. But as you said, why don't people just do it now? Amazing. Thank you, ma'am. வைஷ்ணவி, நீங்க சொல்லுங்க வைஷ்ணவி. இது வந்து நம்ம இன்டர்நேஷனல் சர்வைவர்ஸ் டே இன்னைக்கு. வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் த சர்வைவர்ஸ். எல்லாருக்குமே நான் வந்து ஹாப்பி சர்வைவர்ஸ் டே சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி உங்களுக்கு டயக்னோஸ் பண்றாங்க கேன்சர் அந்த மாதிரி எதுனா, ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபியர் தான் உங்களை வந்து மோஸ்டா எல்லாத்துலயுமே ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ண வைக்கும். பி ஸ்ட்ராங், பி பாசிட்டிவ். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்ரி ஒன் வில் சப்போர்ட். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, நிறைய என்ஜிஓஸ் இருக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ணும்போது சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், ஏதாவது ரொம்ப பெயினா ஃபீல் பண்றீங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க.
your dreams are not far. உங்க ட்ரீம்ஸ் நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் ஒன்ஸ் த ட்ரீட்மெண்ட் இஸ் டன். அது நான் என் லைஃப்ல வேஸ்ட் பண்ண விஷயம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அது ஒரு தடையா இருக்காது. ஸோ ட்ரீம் பிக் அண்ட் அச்சீவ் இட் வித் த சப்போர்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி. அமேசிங், தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் நச்சுன்னு நறுக்குன்னு செம்மையா சொல்லிட்டீங்க எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு பீப்புள் ஹூ ஆர் கோயிங் த்ரூ ஆர் ட்ரீட்மெண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கேன்சர், ப்ளீஸ் 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 believe that this is not the end of the tunnel. Please believe that every single person going through this has a chance to survive, and do not hesitate to ask for help, and when you receive it, please take it with the right attitude, with all the positivity. Friends ஆ இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட ஹெல்ப் மனசார ஏத்துக்கங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப தைரியமா இருங்க. ஏன்னா ஐ திங்க் ஹோப்ன்ற ஒரு வார்த்தைக்குதான் ஃபியரே பயப்படும்னு சொல்லுவாங்களாம். ஹோப் இருக்கிற வரைக்கும் ஃபியரால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோப் என்னைக்கு போகுது அப்பதான் ஃபியர் வில் டேக் ஓவர் இஸ் வாட் தே சே. ஸோ ஹேவ் தட் ஹோப். ஃபியர் வில் பி லைக் ஓகே ஐ எம் டன், ஐ வில் கோ அவே அப்படின்னு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ பிலீவ் இன் தட். ஸோ ஹேவ் ஆல் த ஹோப் தட் யூ வில் கம் அவுட் ஆஃப் திஸ் and you're going to have a beautiful life. So be very very hopeful. To all the three of you here and to all the cancer survivors out there, many 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 congratulations to have fought fear, to have defeated fear. நீங்க வந்து ராக் ஸ்டார்ஸ். உங்களோட ஹெல்ப் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களோட யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு if they're going through something similar, please feel free to tell them how it is and make them feel better. இது நீங்க பண்ணீங்களா, it will be very very helpful for them. Make sure the love நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றவங்களோட whoever is going through that in the family நீங்க கரெக்டா கொடுக்கணும்னு வந்து நீங்க பண்ணுங்க. So willing to help through trusts like Thenmozhi Trust, because I vouch very strongly for Thenmozhi Trust. பண்ணணும்னு நினைக்கும் போது பண்ணுங்க. இல்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், அடுத்த தடவை பண்ணிக்கலாம், இதோட பெட்டர் வேணாங்க. உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதா, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதா, அன்னைக்கே பண்ணிடுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதனால இன்னைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. இன்னைக்கு ப்ரே பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்னைக்கு ப்ரே பண்ணிடுங்க. இன்னைக்கு பாடணும்னு தோணுச்சுன்னா பாடிடுங்க. இன்னைக்கு லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடுங்க. பண்ண வேணாம்னு தோணுச்சுன்னா பண்ணாதீங்க. அவ்வளவுதான். ஸோ ப்ளீஸ் லிவ் in the present, always be in the present. Future பத்தி ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், but do what best you can without harming people, without being rude, without being unkind. I think we have one shot at life, and from all of these people we know how valuable it is and they have made it so meaningful. At least இதுக்கு அப்புறமாவது I think we should draw as much inspiration from them and live our life meaningfully. So thank you so much Mahadevan sir, Cynthia ma'am and Vaishnavi. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. என்னோட இன்ட்ராக்ஷன் ஐ திங்க் by far the best interaction I've had in this lockdown. Thank you so much. Thank you so much Arun from Thenmozhi Trust for making me do this. Thanks to Arun. நீங்க ஒரு பெரிய 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 ராக் ஸ்டார். அதை நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கண்டினியூ பண்ணுங்க அருண் உங்களோட நோபல் ஒர்க். ஆல் தி பெஸ்ட் டு Thenmozhi Trust and the members of Thenmozhi Trust. நீங்க வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ட்ரஸ்டா நீங்க வளர்ந்து நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.